அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். உன் சக்திக்கேற்ப சிறிதளவாவது தர்மம் செய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1434. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாக தர்மம் செய்தல் என்ற வணக்கத்தை பொறுத்தவரை பெரிய செல்வந்தர்களாக அதிக பொருளாதாரம் வைத்திருப்பவர்களாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்கிற எண்ண ஓட்டம் பரவலாக மனிதர்களுடைய உள்ளங்களில், குறிப்பாக முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் பதிந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இது இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிரானது என்பதைத்தான் இந்த உபதேசத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். யாருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தர்மம் செய்து அதன் மூலமாக தர்மத்தின் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் வழிகாட்டுதல். இதை விளங்குவதற்காக இன்னொரு நபிமொழியை கூட நாம் ஆதாரமாக சொல்லலாம். இத்தகுன்னார் வலவ் பிஷ்ஷிக்கி தம்ரா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது, ஒரு பேரிச்சம்பழத்தின் கீற்றையாவது தர்மம் செய்து நரகை விட்டு பாதுகாப்பு பெற்றுக்கொள் என்பதுதான் அந்த நபிமொழியின் பொருள். அன்பிற்குரியவர்களே, பேரிச்சம்பழத்தை அல்ல, பேரிச்சம்பழத்தின் கீற்றையாவது தர்மம் செய்து அதை கொண்டு நரக காவல் பெற்றுக்கொள் என்று சொல்லுவதிலிருந்து, என்னால் பேரிச்சம்பழத்தின் கீற்று அளவுதான் தர்மம் செய்ய முடியும் என்றால் அதை செய்வதும் மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டிருக்கின்ற, அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு காரியம்தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். மிக பெரிய அளவில் பொருளாதாரம் வைத்திருப்பவர்களும் செல்வம் படைத்தவர்களும் மட்டும்தான் தர்மம் செய்ய வேண்டும் என்பது இஸ்லாமிய நிலைப்பாடு அல்ல. யாருக்கு எது இயலுமோ, எவ்வளவு இயலுமோ அதை தர்மம் செய்வதை இஸ்லாம் ஆர்வமூட்டுகிறது, வழிகாட்டுகிறது என்பதுதான் இந்த உபதேசத்தின் சாரம்சம். விளங்கி செயல்படுவதற்கு ஏக இறைவன் அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.